சர்க்கரையை ஃபுல் ஃபிளட்ஜ் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுமா, தாராளமா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்பயுமே வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, 1:1 டயட். ஒரு மடங்கு நம்ம வந்து மாவு சத்து எது எடுத்தாலும் ஒரு மடங்கு கம்பல்சரி பொரியல் அப்படின்றது எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது வேணா எடுங்க. நான் சாதா அரிசியில செஞ்சாலும் சரி, சிறுதானியங்கள்ல செஞ்சாலும் சரி. என்ன, சாதா அரிசியில டிஃபன் செய்யறதை விட சிறுதானியங்கள்ல செய்யும் போது சிறுதானியங்கள்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அதாவது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சிறுதானியங்கள்ல செய்யறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஆஹ் இந்த கால்சியம், பொட்டாசியம்ல தேவை இல்லைங்களா, எல்லா சத்துக்களும் தேவை. அப்ப அந்த மாதிரி எடுக்கலாம். அதே சிறுதானியங்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு முளைக்க வச்சு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் அதுல சத்துக்கள், பயோ அவைலபிலிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு. அப்ப நீங்க சிம்பிளா வந்து பொங்கல் வந்து சாதா அரிசியில செஞ்சாலும் சரி, இல்ல தென பொங்கல், சாம பொங்கல், கம்பு பொங்கல், குதிரவாளி பொங்கல் அப்படி செஞ்சாலும் சரி, அதே தினைய முளைக்கட்டி செஞ்சாலும் சரி, இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சாதாக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர், சிறுதானியம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர், முளைக்கட்டது அப்படின்லாம் தாராளமா சாப்பிடலாம். ஆனா எல்லாமே மாவு சத்து தான். அப்ப முளைக்க வைக்கும் போது அந்த ஃபைபர் கொஞ்சம் கிடைக்கும், பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்ப அந்த மாவு சத்து ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கப்பு பொரியல். மதியானம் ஒரு கப் ரைஸ். அகைன் இந்த ரைஸ்ல வந்து பாருங்க, பாரம்பரிய ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா காட்டு யானோ, கல்லுண்டை சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி